குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம போயிடலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான பேரவை தேர்தல் வந்து செப்டம்பர் 13 தொடங்கி 3 கட்டங்களாக வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹரியானா மாநிலத்திற்கான பேரவை தேர்தல் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி ஒரே கட்டமாக வந்து நடத்த போகிறதா நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ் குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய பேரவை தேர்தல் வந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். டெல்லியில் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து நேற்று அறிவிக்கப்பட்டது. அதில் 2022ஆம் ஆண்டுக்கான விருதாளர்களுடைய பட்டியலை வந்து நேற்று வெளியிட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு வந்து 4 தேசிய விருதுகள். அது என்னென்ன 4 விருதுகள் பார்த்தீங்கன்னா, சிறந்த ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அச்சிக்கடவு அவிநாசி திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவானி ஆற்றினுடைய காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து உபரி நீரை வந்து பல்வேறு மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு 3 மாவட்டங்கள் இருக்க வறட்சியான பகுதிகளுக்கு வந்து எடுத்து செல்லும் திட்டம் தான் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி காணொலி காட்சியின் மூலயமா நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நேற்று வந்து 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து 2022க்கான விருதுகள் பட்டியலை வந்து நேற்று வெளியிட்டிருப்பாங்க. அதில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு வந்து 4 தேசிய விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வந்து ரவிவர்மன் அவர்களுக்கும், சிறந்த ஒளி வடிவமைப்பு விருது வந்து ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், சிறந்த பின்னணி இசை வந்து ஏஆர் ரகுமான் அவர்களுக்கும், சிறந்த தமிழ் திரைப்படம் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், முழு நீள திரைப்படங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள விருதுகள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிறந்த முழு நீள திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆட்டம் சொல்லிட்டு மலையாளம் படம் தான் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் வந்து கன்னடத்தை சேர்ந்த காந்தாரா மூவி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக சிறந்த நடிகர் வந்து காந்தாரா மூவியில் நடித்த ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சிறந்த நடிகை வந்து திருச்சிற்றம்பலம் மூவியினுடைய ஹீரோயின் நித்யா மேனனுக்கும், கட்ச் எக்ஸ்பிரஸ்னுடைய மூவினுடைய ஹீரோயினான மானசி பரேக் அவர்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க. சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் வந்து ஆட்டம் மூவியினுடைய எழுத்தாளரான ஆனந்த் ஏகர்ஷி அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சிறந்த இயக்குனர் விருது உன்சாய் திரைப்படத்தினுடைய இயக்குனரான பர்ஜாத்தியா அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவாளர், அதாவது லைட், அது வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து ரவிவர்மன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சவுண்டு வடிவமைப்பாளர் விருது வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1னுடைய ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சிறந்த படத்தொகுப்பாளர் விருது வந்து ஆட்டம் மூவியில் வந்து மகேஷ் புவனந்த் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சிறந்த இசையமைப்பாளர் விருது ஹிந்தி திரைப்படமான பிரம்மாஸ்திரா பார்ட் 1ல பிரீத்தம் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் பார்ட் 1னுடைய நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் அவர்கள். சரிங்களா? சிறந்த நடன பயிற்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜானி மாஸ்டர் வந்து சதீஷ் கிருஷ்ணன், அதாவது மேகம் கருகாத அந்த பாடலுக்காக அவங்க 2 பேரையும் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக சிறந்த சண்டை பயிற்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் பார்ட் 2 இருக்கு இல்லையா, அதனுடைய சண்டை பயிற்சியாளரான அன்பறிவு அவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாஸ்திரா 1னுடைய பின்னணி பாடகரான அர்ஜித் சிங் அவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. சிறந்த பின்னணி பாடகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள திரைப்படமான சவுதி வெள்ளக்கானுடைய பின்னணி பாடகியான பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, இதில் மொழி வாரியாக விருதுக்கு தேர்வான முழுநீள படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிறந்த தமிழ் படம், சிறந்த மலையாள படம் அப்படி பார்க்கும்போது, சிறந்த தமிழ் படம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1, சிறந்த மலையாள திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி வெள்ளக்கா, சிறந்த தெலுங்கு திரைப்படம் வந்து கார்த்திகேயா 2, சிறந்த கன்னட திரைப்படம் வந்து கேஜிஎஃப் 2. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த 100 மதிப்பிலான நாணயத்தை வந்து நாளைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? நம்மளுடைய முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த ரூபாய் 100 நாணயத்தை வந்து நாளைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்.
நாகையிலேருந்து இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடக்கம். என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்ரீ அப்படின்ற நிறுவனம் வந்து சிவகங்கை, அந்த கப்பல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை. சரிங்களா? சிவகங்கைன்ற பயணிகள் கப்பலை நாகை டு இலங்கையினுடைய காங்கேசன் துறைமுகம் இடையே வந்து அதனுடைய போக்குவரத்தை வந்து நேற்றுலேருந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து செரியாபாணி அப்படின்ற கப்பலை வந்து 2023 அக்டோபர் 14 வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. எனினும் இது வந்து வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் 23 அந்த சேவை வந்து நிறுத்திட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போதான் இந்த கப்பலினுடைய பேர் வந்து சிவகங்கை, அவர் தொடங்கின கப்பல் பேர் வந்து செரியாபாணி. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். சுதந்திர தின விழாவில் நம்மளுடைய முதல்வர் கையால் தகைசால் தமிழர் விருது பெற்ற காங்கிரசினுடைய மூத்த தலைவரான குமரி அனந்தன் அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட தொடர்ந்து அவர்கிட்ட வந்து அவங்களுடைய மகள் வந்து வாழ்த்து பெற்றிருப்பாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் அவர்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னியோட குரலை வந்து நம்ம வாசிச்சிடலாம். இந்த குரல் வந்து அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. இந்த குரலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சனுடைய வல்லமை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய செயல்களை ஆராய்ந்து செய்தலும், அந்த செயலை செய்வதற்கான வழிகளை ஆராய்ந்து செய்தலும், அது மட்டும் இல்லாமல் அந்த செயலை செய்யும் பொழுது தன்னுடைய கருத்துக்களை துணிவாக சொல்லுதலும் தான் ஒரு அமைச்சனுடைய வல்லமை. சரிங்களா? அதாவது செயலை செய்யும் பொழுது ஆராய்ந்து செய்தலும், அதனுடைய வழிகளை ஆராய்ந்து செய்து தன்னுடைய கருத்துக்களை துணிவாக சொல்லுபவன் தான் வல்லமையான அமைச்சன். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். குரங்கு அம்மை பாதித்த நாடுகளிலிருந்து வருவோரை கண்காணிக்க உத்தரவு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிரிக்கா, காங்கோ, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் குரங்கம்மை நோய் வந்து பரவிட்டுருக்கு. அங்கேருந்து வரவங்கள் வந்து உமிழ்நீர் சளி மூலமாக பிறருக்கு பரவும் என்பதனால பாதிக்கப்பட்டவர்களை வந்து தனிமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஆகஸ்ட் 16 வந்து SSLV D3 ராக்கெட் வந்து EOS-08 அப்படின்ற செயற்கைக்கோளோட விண்ணில் வந்து நம்மளுடைய இஸ்ரோ வந்து செலுத்தியிருப்பாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த 15 நிமிஷத்தில் இது வந்து 475 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தமாக 3 ஆய்வு சாதனங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் இருக்க எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் ஃபேலோட், அதாவது EOIR அப்படின்ற கருவி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர், எரிமலையில் ஏற்படுற மாற்றங்கள், தீ விபத்து, தொழிலகங்கள் மற்றும் மின் உற்பத்தி பேரிடர்களை வந்து நம்ம செயற்கைக்கோள் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இருக்க GNSSR, அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரிஃப்ளெக்டோமெட்ரி ஃபேலோட் அப்படின்ற கருவி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை தொடரினுடைய உரைப்பனித்தன்மையில் ஏற்படுற மாற்றங்களை அறிவதற்கும், பெருவெள்ளத்தை வந்து கண்டறிவதற்கும், நீர் ஆதாரங்களை கண்டறிவதற்கும், கடற்பேர்பரப்பு காற்று அது எவ்வளோ வேகத்தில் இருக்கணும், மண்ணினுடைய ஈரப்பதத்தை அறிவதற்கும் இந்த GNSSR கருவி வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்ததாக இருக்க SIG UV டோசிமீட்டர்ன்றது இந்த பேர்லேயே இருக்குது. UV ரேஸினுடைய எச்சரிக்கை குறித்து நம்மளுக்கு சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த 3 ஆய்வு சாதனங்களுமே ககன்யான் திட்டத்திலையும் இடம்பெறுதுன்னு சொல்லிட்டு